கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனலைஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வாங்குங்க இல்லை விற்றுருங்கன்ற எந்த விதமான சஜஷனும் கிடையாது. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்காக தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது ஹாப்பியஸ்ட் மைண்ட். இந்த ஹாப்பியஸ்ட் மைண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதோட ஆல் டைம், நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக் நல்ல ஃபாலோ சந்திச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த ஸ்டாக் ஐபிஓ ப்ரைஸுக்கே நேரில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கான வாய்ப்பு எப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 2 சப்போர்ட் இருக்குது. ஸோ ஒன்று இந்த 392 அப்படின்ற அந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது, ஸோ உங்களுக்கு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு விக் இருக்கும். அதாவது ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு செகண்ட் கேண்டில், ஆமாம், இது 385 அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அங்கே உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் அதோட லோ. அதாவது இதுதான் உங்களுக்கு இங்கேருந்து அந்த ஸ்டாக் ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு டவுன் சைடில் இங்கே பாருங்கள். ஸோ ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்திருக்கு. இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே இங்கேருந்து சரியான ரேலியை கொடுத்துச்சு. ஸோ இந்த ஜோன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ஸ்டாக் இருக்கும். ஓகே, இங்கே வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஒன்று. இல்லை, நான் இங்கே வரும்போது கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்க நான் கொஞ்சம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் செய்யலாம். ஸோ ஆனால் இது முழுக்க ஷார்ட் டேர்முக்கு. ஸோ ஒரு நல்ல லோவில் ஒரு ஸ்டாக்கை நம்ம ஒரு சப்போர்ட்டில் ஆர் பிரேக் அவுட்டில் கன்சிடர் பண்ணிவிட்டு அதோட ஆல் டைம் ஹை வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அதை ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்றது நம்மளோட ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இந்த ஸ்டாக்கை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்டாக்கு கரெக்டாக அது பிரேக் அவுட்டில் நம்ம அவசரமாக ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணணும்னு நினச்சி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அறக்க நம்ம செஞ்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டாக்கை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக இருக்கட்டும் இல்லை டெக்னிக்கலாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பிஸ்னஸ் மாடல், ஸோ ஐடியில் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னென்ன பிஸ்னஸ் மாடல், இவங்களோட காம்படிட்டர்ஸ் யார், ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பக்காவாக அனாலிசிஸ் பண்ணணும். ஏன்னா அதோட ஐபிஓ ப்ரைஸில் அளவுக்கு கீழே இறங்குச்சு அப்படின்னா முழுக்க இவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்ன, இவங்களோட காம்படிட்டர்ஸ் யார், ஸோ இப்படின்ற மொத்த டீட்டெயிலையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணிடுறோம். ஃபுல்லாகவே அனாலிசிஸ் பண்ணிவிட்டு பக்காவாக கரெக்டான சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் பிசாஃப்ட். இந்த பிசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 861. இந்த 861 அப்படின்ற அந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபாலோ கொடுத்துருக்கு. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 400 அப்படின்ற அந்த ப்ரைஸில் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா? டெக்னிக்கலாக ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக் உங்களுக்கு டெக்னிக்கலில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குதா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுக்க எல்லாமே வீக்லி ஷார்ட்டில் தான் நம்ம அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப்போர்ட்டை பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போயிட்டு நல்ல ரேலியை கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் கீழே வருது. கீழே வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகுது. மேலே போயிட்டு இப்போ என்னாச்சு அப்படின்னா மறுபடியும் கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜோன் பாருங்கள். ஸோ கீழே இன்னும், அதாவது இந்த சப்போர்ட்டுக்கு வரல. இந்த சப்போர்ட் வரும்போது இந்த ஸ்டாக் என்ன ஆகும், ஸோ பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி ஹை. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வேளை இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனல், அதாவது இந்த சேனலில் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஸ்டாக் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஒரு இதை ஃபாலிங் வெஜ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஒவ்வொரு தடவையும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் இந்த ஸ்டாக் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகுதோ,
ஸோ அதுக்கப்புறம் எப்போலாம் கீழே விழுகுதோ அப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன் என்ன ஆகுது, சப்போர்ட்டாக தான் இது வரைக்கும் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே சமயம் இந்த ரெசிஸ்டன்ஸ், ஸோ அதாவது மேலே இருக்க அந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒவ்வொரு தடவையும் ஆக்ட் ஆகுது. பட் இந்த டைம் என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு வீக்லி க்ளோசிங் கேண்டிலும் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இது வரைக்கும் வைக்கல. ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த விஷயம் தான் இருக்குது. ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் நியரில் இதுக்கு முன்னாடி இந்த ரெசிஸ்டன்ஸில் எந்த ஒரு வீக்லி கேண்டிலும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகலை. ஒன்று. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை இது மேலேயே போனாலும் சம்டைம்ஸ் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேலி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதோட ப்ரீவியஸ் ஹையை இதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த 437 இந்த ஹையை வந்து பிரேக் பண்ண முடியாமல் போயிட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆகும்னா கீழே வந்துடும். ஸோ கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் சைட்வேஸ் போகும். சைட்வேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் உடச்சி மேலே போகும். ஸோ இப்படியும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சாலுமே கூட நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 437 அப்படின்ற அந்த ப்ரைஸ், அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி வீக்லி ஆர் டெய்லியில் ஸ்விங் ட்ரேடிங்னா உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு ஷார்ட் டேர்முக்காக நம்ம இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணணும், வீக்லியில் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இது நெக்ஸ்ட் வீக்கே என்ன ஆகும்னா ஒருவேளை கீழே இறங்கிச்சு அப்படின்னு வைங்களேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மேலே பவுன்ஸ் பேக் கொடுக்க முடியாமல் அகைன் கீழே வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒரு நிமிஷம். அதாவது இந்த ரெண்டு விஷயம் இருக்குது இங்கேயும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒருவேளை உடைக்க முடியலன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுக்கும். இதையும் உடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். இந்த பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை 3375. இந்த 3375 அப்படின்ற அந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே ஃபால் ஆகிருக்கு. ஃபால் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது இப்போது ரெக்கவர் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டேஜில் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம கவனிக்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதாவது ஒரு மல்டிபிள் டைம் என்ன இருக்குன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடவையும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த டைமும் என்ன பண்ணலாம், ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ நான் சொன்னது இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ உங்களுக்கு 3 or 4 டைம்ஸ் என்ன இருக்குன்னா உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு. ஒவ்வொரு தடவையும் இந்த சப்போர்ட்டை வந்து உங்களுக்கு ஹிட் பண்ணும்போது பவுன்ஸ் பேக் தான் கொடுத்துருக்கு. ஸோ செகண்ட் டைம், ஸோ தேர்ட் டைம் அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட் ஆர் ஃபோர்த், ஸோ ஃபோர்த்து டைம், ஸோ இந்த டைம் உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையை, அதாவது கரெக்டான சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த வீக்லி ஷார்ட்டை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த கேண்டில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஹேமர் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்கும். அதாவது க்ரீன் கேண்டிலுக்கு முன்னாடி இருக்க கேண்டில். லாஸ்ட் இந்த கேண்டில் பாருங்கள், உங்களுக்கு ஹேமர் கேண்டில் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நல்ல பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதாவது நல்ல இந்த ரெக்கவர் முடிச்சுட்டு ஒரு புல்லிஷ் கேண்டிலும் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனாலும் ஒரு ஸ்மைல்டான ஒரு ரிஜெக்ஷன், அது பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு மேலேயும் இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுகும், அதாவது விழாமல் இருக்கும் தான் நானும் நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் வந்து சப்போர்ட்டில் வாங்கணும் சப்போர்ட்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கரெக்டாக இப்போது சப்போர்ட்டில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்படி கன்சிடர் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சப்போர்ட்டில் ஒரு கரெக்ஷனில் இருக்க ஸ்டாக்கை சப்போர்ட்டில் நம்ம வாங்கும்போது இந்த கோல்டன் ரூல்ஸை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்குக்குன்னு எவ்வளோ ஃபண்டை வந்து நீங்கள் அலோகேட் பண்ண போகிறீங்களோ அதில் 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 30,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 10,000 நீங்கள் வந்து இப்போ சப்போர்ட்டில் வாங்கணும். நெக்ஸ்ட் 10,000 அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் ஃபர்தர் ஃபால் வரும் இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ அங்கேயும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஒருவேளை அதையும்
உடச்சி கீழே வரும்போது அகைன் மறுபடியும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்படி எவ்வளோ தூரம் இறங்கினாலும் அது ரொம்ப தூரம் இறங்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம ப்ராப்பரான ஒரு சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோனில் இருந்து இந்த ஸ்டாக் மேலே பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்னா, அதாவது ஒரு நிமிஷம், இந்த ஜோனில் இருந்து அதாவது இந்த கேண்டில்லேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகுதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதோட ப்ரீவியஸ் ஹையை இங்கே பிரேக் பண்ணணும். இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் என்ன ஆகும், மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ இதை உடச்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்குக்கு நெக்ஸ்ட்டு ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வேகமாகவே மொமெண்டம் ரொம்ப வேகமாகவும் இருக்கும். இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். ஸோ நம்ம சப்போர்ட்டில் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நம்ம சொன்ன அந்த ஹோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டாரண்ட் பவர். இந்த டாரண்ட் பவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு டீசெண்டான ஒரு ஃபால் தான், ஒரு பெரிய ஃபால் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 2037. இந்த 2037 இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு 1360 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இப்போ என்ன ஆகிட்டுருக்குன்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ரேலியை பார்க்கும்போது இந்த கரெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியான கரெக்ஷன் தான், இன்னும் கீழே கூட இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இங்கே பாருங்களேன், இந்த ஸ்டாக்கோட ரேலி கிட்டத்தட்ட ஒரு 500 ருபீஸ் அப்படின்றதுலேருந்து இது ரேலி கொடுத்தது 2000. ஸோ கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, கெயின் கொடுத்துருக்கு. ஸோ அதாவது இதனால் எல்லாமே கீழே இறங்கிடணும் அப்படின்னு கிடையாது. இப்போ மேபி இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஒரு நல்ல ஸ்டாக் ஃபண்டமெண்டலாகவும் அதாவது ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக் வந்து ஃபுல்லாகவே இறங்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெக்னிக்கலாக பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த ஆல் டைம் ஹையிலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை ஃபஸ்ட் டைம் பிரேக் பண்ணியிருக்கு ஒன்று. ஸோ பிரேக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கேண்டிலும் உங்களுக்கு பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. பட் அந்த கேண்டிலை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்மால் சைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரேலி வந்து உடனே மேலே போகாது, வி ஷேப் ரெக்கவரி உடனே வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு சைட்வேஸ் போகலாம். ஸோ டாரண்ட் பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சைட்வேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், உங்களுக்கு உடச்சி மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. டாரண்ட் பவர் ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவர் ஸ்டாக்குகளை இதுக்கும் ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு ஏன்னா உடச்சிருக்கு, இப்போது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். எஸ், நம்ம இந்த ஸ்டாக்கை இன்னும் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டைம் கொடுத்துருக்கோம், சப்போர்ட்டில் கொடுத்துருந்தது இப்போ ரேலி கொடுத்துருச்சு. இந்த ப்ரீவியஸ் ஹையை 1308 அப்படின்ற இந்த ப்ரைஸை, இந்த பாயிண்ட்டை வந்து இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே போகுது அப்படின்னா இந்த ஸ்டாக் அகைன் மறுபடியும் ஒரு ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ இதை உடைக்கணும், இதை உடைச்சா தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, சப்போர்ட்டில் வாங்குறவங்க மட்டும் அப்படியே நீங்கள் சப்போர்ட்டில் வந்து கன்சிடர் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே சப்போர்ட்டுக்கு வரட்டும். பிரேக் அவுட்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வெயிட் பண்ணணும். எப்போயுமே ஒன்று சப்போர்ட்டில் வாங்கணும், இல்லை பிரேக் அவுட்டில் வாங்கணும். சப்போர்ட்டில் வாங்குறதுக்கும் பிரேக் அவுட்டில் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். ஓகே, ஏன்னா அதையும் நான் இப்போ பேசுகிறேன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போகும். ஓகே, இப்போது நம்ம பார்த்துட்டோம் 1368 அபோவ் உங்களுக்கு ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆகும். ஸோ ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இன்னும் நிறைய ஸ்டாக் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த ஒரு ஒரு ஸ்டாக் மட்டும் பார்த்துருவோம். ஸோ அந்த ஸ்டாக்கையும் பார்த்துட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு 7 o'clock வந்து மீதி இருக்கிற இன்னும் நேற்றுக்கு கேட்ட ஸ்டாக்கெலாம் நிறையா இருக்குது. இன்னும் ஒரு 8 ஸ்டாக் இருக்குது. ஸோ அதை நான் இன்னொரு வீடியோவை போடுறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் நம்ம அவ்வளோவையும் பேச முடியாது, ரொம்ப பெரிய வீடியோவாக வரும். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜேபி பவரை மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட், ஜேபி பவர். இந்த ஜேபி பவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 27 rupees அப்படின்ற அந்த ப்ரீவியஸ் ஹையில் இருந்து 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 27 rupees அப்படின்ற அந்த ப்ரீவியஸ் ஹையில் இருந்து
இந்த ஸ்டாக் இப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னா டவுன் சைடில் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட், அதாவது இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு இந்த அதையும் பார்த்துருவோம் இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனை கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனில் இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்திருக்கு. அதாவது இந்த ஹையிலேருந்து கீழே விழுகிற இந்த ஸ்டாக்கு, இங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு ரேலி கொடுத்துச்சு, அங்கேருந்து இந்த ஸ்டாக்கு கீழே விழுந்துச்சு, உங்களுக்கு எக்ஸாக்டாக மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இங்கே வரைக்கும் வந்துட்டு ஒரு ரேலியே கொடுத்துச்சு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் இப்போ அகைன் மறுபடியும் டவுன் சைடில் வருது. அப்படி வரும்போது என்ன ஆகும்? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்துச்சு இல்லையா, அதே போல் இங்கேயும் என்ன ஆகும்? சப்போர்ட் எடுக்கும். இங்கே வந்து ஹிட் பண்ணும்போது சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இஸ் வெரி வெரி ஹை. அப்படி சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம்? கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேபி பவர் வந்து டாடா பவர், அதாவது டாரண்ட் பவரோட கம்பேர் பண்ண முடியாது. இது ஒரு மிட் கேப் ஸ்டாக்குன்னு நினைக்கிறேன். மிட் டூ இல்லை ஸ்மால் கேப் வரும், ஸ்மால் கேப் தான் வரும். 11,000 crore தான் உங்களுக்கு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் எடுக்க யாரெல்லாம் தயாராக இருக்காங்களோ ஸோ அவங்க இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசிங்க. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இது எங்கே என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த டாரண்ட் பவர் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக். ஆனால் ஜேபி பவர் அப்படி இல்லை, உங்களுக்கு இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கே எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ரெகுலராக வாட்ச் பண்ணணும். ஸோ மார்க்கெட்டை ரெகுலராக வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுக்கணும். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம 4 ஸ்டாக் பார்த்துருக்கோம். 4மே ஒரு பிரேக் அவுட் நியரில் இருக்கிற ஸ்டாக். ஹாப்பி ஸ்மைட்டாக இருக்கட்டும், இல்லை பி சாஃப்டாக இருக்கட்டும், பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும். பி சாஃப்ட் பற்றி பேசலன்னு நினைக்கிறேன். ஹாப்பி ஸ்மைட், பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், டாரண்ட் பவர், ஜேபி பவர். ஓகே, இன்னும் மீதி இருக்கிற ஸ்டாக்கை நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஓகே இன்றைக்கி நைட்டு நம்ம ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸை நீங்கள் கம்பல்சரி பண்ணிவிட்டு உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.